Hello guys, welcome to Project Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி சவுண்ட் பார் செய்யறதாங்க. இதுல வந்து நான் யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் எல்லாமே பழைய மெட்டீரியல் தான். முன்னாடி ஒரு சவுண்ட் பார் 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருப்பேன். அந்த மெட்டீரியல் தான் இதுல நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுக்கான மெஷர்மென்ட்ஸ்லாம் வந்து நான் கீழ கொடுத்திருக்கேன். இந்த வுட் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் தான் நல்லா பக்காவா இருக்கு. இது வந்து கொஞ்சம் சீப்பாவும் கிடைக்குது. அது மேல ஒரு பீடிங் எடுத்து அதுக்கு மேல ஆணி வச்சு அடிச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய இடத்துல ஆணி அடிச்சு எல்லாத்துலயும் க்ளூ போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல நான் கட் பண்ற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இதோட டைமென்ஷன்ஸ்லாம் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் பெருசாக நான் எந்த ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்டே யூஸ் பண்ணலைங்க. எல்லாமே வந்து நார்மலான வீட்டில் இருக்கிற பொருளை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு ட்ரில்லிங் மிஷின் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி வேறு எந்த ஹைடெக் எக்யூப்மெண்ட்டும் வந்து யூஸ் பண்ணல. நீங்களும் இதையும் வந்து யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி சவுண்ட் பார் ஒன்று செஞ்சுக்கலாம். இது வந்து பக்கா ப்ரீமியமான சவுண்ட் பாருங்க. எல்லாமே அதில் ப்ரீமியமான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எதுக்காகனா நம்ம வந்து அப்பப்போ வந்து சால்ட்ரிங் வச்சுட்டு இது கடுப்பாக இருக்கும். அதனால வந்து இதில் ஒரு இதை ஒன்று ஃபிட் பண்ணிட்டேன், ஒரு ஹோல்டர் ஒன்று. அதேமாதிரி எல்லா பின் சைட்லேயும் எல்லாமே நீங்களே ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஃபிட் பண்ணி வராது. இந்த போர்டு வந்து டிக்டாக் செல்வராஜோட போர்டு, டிடிஏ போர்டுங்க. இது இந்த டிடிஏ போர்டோட நம்பர்ஸ்லாம் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதையும் போய்ட்டு பார்த்துக்கலாம். ஏசிஏ என்ன ஏசிஏ இதெல்லான்ட்டு. இந்த சுவிட்ச்லாம் வந்து எல்லாமே லைட் எரியும். இதில் ஃபியூஸ் வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க. ஏன்னா செட்டு செய்யும்போது ஃபியூஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் சுவிட்சஸ், இது ஒரு சுவிட்சஸ். இது வந்து இந்த ஈக்குவலைசர் சுவிட்சுங்க. இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த பேஸ் ட்ரிபிள் போர்டில் வந்து ஈக்குவலைசர்லாம் உண்டு. அதனால் பேஸ் பூஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கான்டெஸ்ட் அதில் 2 மோடு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்கை ஹேவினோட போர்டுங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம பனானா சாக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் எல்லாத்துக்குமே. இது வந்து ஆண்டனாக்கான பனானா சாக்கெட். அதை மட்டும் தனியாக வாங்கிட்டேன் நான். மற்றதுக்கெலாம் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். இது வந்து நம்ம சப்புக்காக யூஸ் பண்ண போகிறோம். SUBPRE இது ஆக்சுவலாக இது SUBPRE கிடையாது. இது வந்து சப்போட அவுட்டு. இதில் நல்லா க்ளூ போட்டு எல்லாத்தையும் ஒட்டிட்ட பிறகு நல்லா ஆணி வச்சு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைட்டு வந்து இது 15 ரூபா தான். இதையும் யூஸ் பண்ணுங்கள், பக்காவாக இருக்குது. இதில் 2 சின்ன லைட் யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு பெரிய லைட் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 15015 அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரு. ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மரே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபேனை வந்து சிப்டாகி போட்டு அதில் வந்து ஒரு ஹோல்டர் போட்டு ஸ்க்ரூ ஒன்று போட்டு அழகாக அப்படி முடிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஹீட் வந்து இது போர்டு வந்து செம்ம ஹீட் ஆகுங்க. ஏன்னா நான் டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்கும்போது சரியான ஹீட் ஆச்சு. அதனால தான் அதுக்கு வந்து ஃபேன் வைக்கிறேன். இந்த அலுமினியம் ஹீட் சிங்க் வந்து அது வெளில தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கம்பியெல்லாம் வளைச்சி அதை அழகாக நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா இது வந்து எர்த்திங் பண்ணுறதுக்காகங்க. ஏன்னா வந்து ஹம்மிங் சவுண்டு அந்த மாதிரி சவுண்டு வராமல் இருக்கிறதுக்காக. அதாவது ஒரு செட்டில் வந்து ப்ராப்பராக கிரவுண்டிங் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஹம் எதுவுமே வராதுங்க. அந்த எர்த்திங் பண்ணியுமே உங்களுக்கு ஹம்மிங் வருதுன்னா இப்போ உள்ளார நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை கிரவுண்டிங் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டீங்க. இது வந்து பெகாரியா பிடி போர்டுங்க. இதையும் யூஸ் பண்ணுங்கள். இதில் ரிமோட்டும் கொடுப்பாங்க, அது பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இதில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது டப்புன்னு சவுண்ட் வரக்கூடாது நமக்கு, அதுக்காக போடுறது. இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் வந்து ஒரு லேஅவுட்டில் வந்து அழகாக வரைஞ்சி வச்சுருக்கேன். அது வந்து இது இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கடைசியிலையும்.
அப்புறம் வந்து வீடியோட மிடில்லையும் ஆட் பண்ணியிருக்கேன், அது மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பேசானில் பட் ஆனால் இது ஸ்கை ஹை வின்னுவாங்க. பட் அது பேசான் தான் அந்த போர்டு அந்த அட்டையிலலாம் போட்டிருந்தது. பட் இது ஸ்கை ஹை வின்னோட பீட்டிங்க. இதில் தான் இந்த ஈக்குவலைசர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் பிலிப்ஸ் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக எஸ்எம்டி காம்போனண்ட்டு. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சப்ப்ரீயில் வந்து ப்ளஸ் வோல்ட்டும் மைனஸ் வோல்ட்டும் இருக்குங்க. அது வந்து நம்ம ரெட்டிஃபையர்லேருந்து ரெட்டிஃபை ஆகும்போது கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமாக வரும். அதுக்காக 12 வோல்ட் கரெக்டாக கொடுக்குறதுக்காக ஒரு ப்ளஸ் 12 வோல்ட்டும் ஒரு மைனஸ் 12 வோல்ட்டு கொடுக்குறதுக்காக 2 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட நம்பர் வந்து நான் அதில் மேலே மென்ஷன் பண்ணுறேன். அதோட டயக்ராமும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கான டயக்ராம் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் அதில் வச்சு பக்காவாக உங்களுக்கு இதாக இருக்கும். இதான் இந்த பேஸோனோட சப்ப்ரீ பக்காவாக இருக்குங்க. இதில் ஃப்ரீக்வன்சி லெவல் பக்காவாக இருக்குது. இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் 5.1 இன்புட்டு செலக்டரும் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ செலக்டரும் கொடுத்துருக்காங்க. இது செலக்ட் பண்ணலன்னா நமக்கு இந்த சப்ப்ரீயே ஒர்க் ஆகாதுங்க. அதனால் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்லோ மோஷனில் செய்கிறத காட்டினா நமக்கு வந்து டைம் எடுக்கும் தாங்க. நான் அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் போட்டேன். இதாங்க அந்த கனெக்ஷனு. அதாவது கனெக்ஷன் செலக்ட் பண்ணணும். ஸ்டீரியோவும் அதாவது நடுப்புற பின்னை வந்து ஒன்று சொருகிக்கணும். அதில் வந்து நமக்கு ஸ்டீரியோ வேணால் ஸ்டீரியோ சொருகிக்கணும். 5.1னா 5.1 சொருகிக்கணுங்க. 5.1னா அந்த டிவிடி பிளேயர்லேருந்து வர்றது அந்த அவுட்புட் தான். இது நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர் தாங்க நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுங்கள். என்னடா சோனி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறானே பயந்துடாதீங்க. ஏன்னா வந்து இது பழைய டிவிலேருந்து கேட்டாங்க. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சவுண்ட்பார் ஒன்று செஞ்சுருப்பேன். அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த சவுண்ட்பார். இதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் எந்த ட்விட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்குது. டாபிக் ட்விட்டரு. ஏன்னா இந்த ட்விட்டருக்கு வந்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க, ப்ளஸ் மைனஸ்லாம் பார்த்து. இந்த ட்விட்டர் வாங்கும்போது அந்த கவருக்கு பின்னாடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன்லேருந்து நம்ம வந்து ஒயர் வந்து எடுத்துட்டோம். இது வந்து அவுட்புட்ங்க. இதில் வந்து நம்ம கிரவுண்டு ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து இது பஸாரில் வச்சுட்டு அழகாக அந்த அலுமினியத்தில் ஒன்று கை வச்சுட்டு அதில் வந்து எது உங்களுக்கு எதுலையாவது கை வச்சிங்கன்னா உங்களுக்கு பீப்புன்னு சவுண்டு வருங்க. அந்த பீப் சவுண்டு வந்ததுன்னா அதுதான் வந்து கிரவுண்டு. நீங்கள் இப்படியே கூட கிரவுண்டு எல்லா இதுக்குமே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா அதில் +15 -15 எதில் வருதுன்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக அது 15 வராது, கொஞ்சம் அதிகமாக வரும். எனக்கு கெப்பாசிட்டி இதுலேயே இந்த போர்டில் என்ன ஸ்பெஷாலிட்டினா ரெட்டிஃபையர் வந்து இதுலேயே இருக்குது. இதுலேருந்து எர்த்து ஒன்று எடுத்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஹம்மிங் பிரச்சனை வராது. அதுக்கு ஒரு 12 வோல்ட் அடாப்டர் இந்த லைட்டுக்கு ஃபேனுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அது ஒன்று எடுத்துக்கிட்டேங்க, பழைய அடாப்டர் ஒன்று. அதுக்கு நான் அக்ரிலிக் ஷீட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அக்ரிலிக் பேனல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது சீப்பாக தான் இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே எவ்வளோ தெரில, சம்திங் 45 ரூபான்னு தான் தெரில. இந்த லைட்டு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் சீப்பான ரேட்டில் நல்லா டிஸ்கோ லைட்டாக இருக்கும். இந்த ப்ளூ லைட்டு 15 ரூபா தாங்க. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா லைஃப் வரும். இது நான் அந்த ஸ்பீக்கர் செஞ்சு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுங்க. 6 மாதம் கழிச்சு தான் நான் அந்த வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து டெஸ்ட் பண்ணி தான் பார்த்தேன், நல்லா இருந்தது. இன்னும் எந்த ஒரு ஃபால்ட்டும் வரல. அதனால் நீங்களும் செஞ்சுக்கலாம். அந்த பெரிய லைட் சொன்னால அதான் இது. இந்த புஷ்ஷு வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரூ பேக்கெட் வாங்கும் போதே கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் புஷ்ஷு தனியாலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த பொட்டன்ஷியோமீட்டரும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இதுவும் யூஸ் பண்ணலாம். பட் அந்த க்ரீன் கலர் பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்மூத்தாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் அந்த பழைய பொட்டன்ஷியோமீட்டரும் ஸ்மூத்தாக இருக்கிறது இல்லை. இதுக்கு நான் ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து சப்வூஃபர் வந்து நான் இதை வால்யூம் குறைக்கும் போது சப்வூஃபர் இதுவும் குறையணும். நான் தனியாக அதுக்கு சப்பு கண்ட்ரோலும் தனியாக வச்சுருக்கேன். நீங்கள் அதுமாரியே வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மேட் ஃபினிஷ் உள்ள அந்த ஸ்டிக்கரை வந்து அதில் ஒட்டிக்கலாம். இது எல்லாமே நான் அது சுற்றி வச்சு அழகாக தட்டி இந்த சர்க்கிள் கொண்டு வந்தது தாங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டசீல் வச்சு அழகாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இதுமாதிரி ஃபினிஷிங்கில் கிடச்சிரும். அப்புறம் பழைய கைலி ஒன்று எடுத்துக்கோங்க. அது வச்சு தான் நமக்கு இது வந்து க்ளாத் ஃபினிஷ் கொடுக்க போகிறோம். நம்ம இப்போ வாங்கியிருக்க அந்த பொட்டன்ஷியோமீட்டருக்கு வந்து இந்த நாப் வந்து செட் ஆகுது. அதனால் அந்த நாப்பை கொஞ்சம் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணணும். அப்புறம் வந்து ஆண்டனா கொடுத்துருக்காங்க ரேடியோக்காக. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஹீட் சீல் போட்டு எதுவுமே ஷார்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து அந்த ஐஆரை வந்து அந்த சைடில் அந்த இதுலேருந்து எடுத்து வெளில வச்சுருங்க. இதாங்க நான் உங்களுக்கு அந்த அவுட்லைட் வேணுன்னா வீடியோட எண்டில் வந்து இருக்குது. நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
மேலே இந்த துணியை வந்து அழகாக அதுக்குள்ளே வச்சு மாட்டிங்கன்னா அந்த வால்யூம் நாப்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா டைட் பண்ணிடுவாங்க. பொட்டன்ஷியல் மீட்ரு எல்லாத்தையும் நல்லா செட் ஆகி போட்டுக்கோங்க, அப்புறம் நவரக்கூடாது. இதுலேயும் மேலே நல்லா டாப்பில் நல்லா ஸ்க்ரூ போட்டுங்க. அதாவது பாட்டமில் வந்து நம்ம தனியாக ஒன்று செஞ்சுருப்போம், அதில் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த துணியை மேலே இழுத்து வச்சு இதில் எங்கெங்கெல்லாம் க்ளூ ஒட்டி கொஞ்சம் டைட் பண்ணிக்க முடியுமோ டைட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த ஸ்க்ரூ போடுற இடத்துல கொஞ்சம் க்ளூ ஒட்டிக்கோங்க, அப்போ தான் வந்து துணி சுருங்கிட்டு வராது. இது எல்லாத்தையும் நல்லா க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். மாஸ்டர் வால்யூமுக்கு நீங்கள் மாஸ்டர் வால்யூம் அழகாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கும், பட் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். நான் இந்த பாக்ஸுக்கான மெஷர்மெண்ட் வந்து நான் சும்மா நானாக தான் கால்குலேட் பண்ணேன். இதுவே நல்லா தான் இருக்குது. இதில் மெஷர்மெண்ட் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா இடத்துலையும் க்ளூ வச்சு யூஸ் பண்ணுங்கள், ஸ்க்ரூ போடுற இடத்துலலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இந்த போகும், துணி வந்து இதாகிடும். இந்த வால்யூம் நாப் வந்து நான் ப்ரீமியமான வால்யூம் நாப் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வால்யூம் நாபே வந்து இது 45 ரூபா. பக்காவாக இருக்குல்லங்க ப்ரீமியமாக. இதுக்கு பேஸ் கண்ட்ரோலுக்கு வந்து நான் இது சில்வர் வால்யூம் நாப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சப்வூஃபரோட பேஸ் கண்ட்ரோலுக்கு. எல்லா வால்யூம் நாப்பையும் மாட்டின பிறகு பக்கா ப்ரீமியமாக இருக்குல்லங்க, பிளாக் ஃபினிஷில் சில்வர் ஃபினிஷில். இதுக்கு வந்து நான் ஏசி கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏசி கார்டை யூஸ் பண்ணுங்கள். அது மேல் ஜாக்கெட் எடுத்து ஃபீமேல் ஜாக்கெட்டில் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பனானா சாக்கெட்ஸ் எல்லாம் வந்து இந்தமாதிரி கிளிப் வாங்கிக்கோங்க, அப்போ ஈஸியாக ப்ளக் அண்ட் ப்ளேவாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து ஆன் ஆகிடும். இது வந்து ஈக்குவலைசருங்க. இது வந்து பிடி போர்டு. இது வந்து ஃபேன் சுவிட்சு, லைட் சுவிட்சுக்கான சுவிட்சு. அதுக்கப்புறம் ஃபேனு. அதுக்கப்புறம் ஃபியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 5 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 2 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 5 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது சுவிட்சுங்க. வாங்க டெஸ்டிங் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச விரும்பலை இதில். அதுக்கப்புறம் நீங்களே வந்து கீழே எப்படி இருக்குது இதோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்களே வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த சப்வூஃபர் எப்படி செய்கிறேன்ற லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணிக்கிறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 4th ஆர்டர் சப்வூஃபருங்க, சூப்பராக இருக்கும். என்னடா உஸ்ன்னு சவுண்டு வருதுன்னு நினைக்காதீங்க. அது வந்து ஃபேன் ஓடுற சவுண்டு பேக் சைடில். அது பாட்டு போட்டால் கேட்காது. இது நீங்கள் என்ன பாருங்க.
செஞ்ச சவுண்ட் பார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லுங்க. சவுண்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. லைட்டிங் பக்காவாக இருக்குது. இதாங்க அந்த சார்ட்டு பார்த்து வரைஞ்சுங்க. தேங்க்யூ.